நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். போலி அனுமதி கடிதம் அல்லது குறுக்கு வழிகளை பயன்படுத்தி மாநிலம் கடந்து பயணித்தவர்களுக்கு எதிராக கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும். புதிதாக செப்பாங் குடிநுழைவு தடுப்பு முகாமில் வைரஸ் பரவியுள்ளது. COVID-19 வைரஸ் பரவியுள்ள புதிய இடமாக ஸ்லாங்கூர் செப்பாங் குடிநுழைவு தடுப்பு முகாம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அம்முகாமில் 6 அத்தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். செப்பாங் குடிநுழைவு தடுப்பு முகாம் COVID-19 தொற்று பரவியுள்ள 3வது தடுப்பு முகாம் என டாக்டர் நூர் ஹிஷாம் குறிப்பிட்டார். இதற்கு முன்னர் ஸ்லாங்கூர் செமஞ்சி குடிநுழைவு தடுப்பு முகாமையும் கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் குடிநுழைவு தடுப்பு முகாமையும் சேர்ந்தவர்கள் அத்தொற்றால் பாதிக்கப்பட்டனர். செமஞ்சி குடிநுழைவு தடுப்பு முகாமில் உள்ள 1752 பேர் சுகாதார பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களில் 27 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. புக்கிட் ஜாலில் குடிநுழைவு தடுப்பு முகாமில் 60 பேர் COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் இன்று புதிதாக 60 பேர் COVID-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். அதன் வாயிலாக நாட்டில் இதுவரை அந்த பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7245 அதிகரித்துள்ளது. புதிதாக பாதிக்கப்பட்டவர்களில் 7 வெளிநாட்டில் இருந்தபோது தொற்றுக்கு இலக்கானவர்கள். எஞ்சிய 53 பேர் உள்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் என டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். குணமடைந்து 33 பேர் வீடு திரும்பிய வேளை குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5945 அல்லது 82.1% பதிவாகியுள்ளது. இன்று உயிரிழப்பு எதுவும் பதிவாகாத நிலையில் மரண எண்ணிக்கை தொடர்ந்து 115 உள்ளதை டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா சுட்டிக்காட்டினார். மொத்த தொற்று சம்பவங்களில் அது 1.59% 1185 பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 9 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை 4 சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறி மாநிலம் கடந்து பயணிக்க முயலும் வாகன ஓட்டிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. நேற்று அந்த உத்தரவை மீற முயன்ற 1158 வாகன ஓட்டிகள் திரும்ப அனுப்பப்பட்டனர். எனினும் சட்டவிரோதமாக மாற்று அல்லது குறுக்கு வழிகளை பயன்படுத்தி சிலர் நோன்பு பெருநாளை கொண்டாட மாநிலம் கடந்து பயணித்தது தெரிய வந்துள்ளதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். நேற்று நாடு முழுவதும் மாநிலம் கடந்து பயணிக்கும் வாகன ஓட்டிகளை அடையாளம் காணும் சாலை தடுப்பு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் வாயிலாக ஸ்லாங்கூர், நெக்ரி செம்பிலான், மலாக்கா ஆகிய 3 மாநிலங்களிலிருந்து அதிகமானோர் மாநிலம் கடந்து பயணிக்க முயற்சித்தது தெரிய வந்ததாக டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் 460 வாகன ஓட்டிகளும், மலாக்காவில் 121 வாகன ஓட்டிகளும், நெக்ரி செம்பிலானில் 95 வாகன ஓட்டிகளும் திரும்ப அனுப்பப்பட்டதாக அவர் சொன்னார். நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களின் எல்லைகளிலும் அரச மலேசிய போலீஸ் படையினர் 162 சாலை தடுப்பு சோதனையை மேற்கொண்டனர். அதில் 1,57,364 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதனிடையே சிறப்பு பணிக்குழுவினர் 30,702 தனிநபர் வாகனங்கள், 2,052 பொது போக்குவரத்து வாகனங்கள், 286 கப்பல்கள், 10,637 சந்தைகள், 4,045 வழிபாட்டு தளங்கள், 636 கட்டுமான பகுதிகளில் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர்.
இதனிடையே நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலத்தில் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள நடைமுறைகளை பின்பற்றாத 156 பேர் கைது செய்யப்பட்டனர். அதில் 106 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளை இதர 50 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். இவ்வேளையில் நேற்று வரை நாட்டில் 271 தனிமைப்படுத்தும் மையங்கள் செயல்பட்டு வந்த வேளை இன்று அந்த எண்ணிக்கை 270 குறைந்துள்ளது. அம்மையங்களில் 14,962 பேர் கட்டாயமாக தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்பிய 40,264 மலேசியர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி தொடங்கி கட்டாயமாக தனிமைப்படுத்தி வைக்கப்பட்ட வேளை அதில் 32,287 பேர் தொற்றால் பீடிக்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். நோன்பு பெருநாள் காலம் நெடுங்கிலும் கண்காணிப்பு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள போதுமான போலீஸ் படை வீரர்கள் இருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோ தெரிவித்தார். வீடமைப்பு பகுதிகள் உட்பட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அவர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என அவர் சொன்னார். நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை மீறுவது கண்டறியப்பட்டால் யாராக இருப்பினும் சட்ட நடவடிக்கையில் இருந்து தப்ப முடியாது என தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோ கூறினார். போலி அனுமதி கடிதத்தை கொண்டு யாரும் மாநிலம் கடந்து பயணிக்கும் முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பதை உறுதி செய்ய போலீசார் அனைத்து நிலையிலும் கண்காணிப்பு நடவடிக்கையை மேம்படுத்தி வருவதாக அவர் சொன்னார். நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களில் எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படும் விண்ணப்பங்கள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்ட தரவு முறையில் பதிவேற்றம் செய்யப்படும். சாலை தடுப்பு சோதனையில் ஈடுபடும் போலீசார் அந்த பதிவுகளை விரைந்து சரிபார்க்க அது உதவும் என தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோ தெரிவித்தார். வைரஸ் தொற்றை உண்மையில் கட்டுப்படுத்த விரும்பினால் கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் அவசியம் என்பதை மக்கள் முதலில் உணர வேண்டும் எனவும் அவர் சொன்னார். அமலாக்க தரப்பினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் நாடு வைரஸ் தொற்றிலிருந்து விடுபட உறுதுணையாக இருப்பதை சுகாதார அமைச்சு மறுக்கவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். Jadi mengikut KP Kesihatan, Dr. Isham sendiri mengatakan bahawa setakat ini penguatkuasaan undang-undang ni tadi, peraturan ni tadi telah berjaya membantu menyekat penularan ni tadi. Sebab itulah kita nampak sekian lama statistik berhubung dengan kes-kes baru ni mendata dan ada yang kata ketikanya dia turun. So itu petanda yang baik menyatakan bahawa tindakan menyekat orang ramai daripada bergaul bebas telah berjaya menyekat penularan tersebut. நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மக்கள் முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய போலீசாரின் விடுமுறை முடக்கப்பட்டு அவர்கள் 24 மணி நேரமும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆர்டிஎம்முக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோ அதனை தெரிவித்தார். பினாங்கு ஐஹித்தாமில் உள்ள வீடமைப்பு பகுதிகளில் போலீஸ் அதிகாரிகள் காவல் சுற்றுப்பணியிலும் வீடு வீடாக சென்று சோதனையிடும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டனர். அப்பகுதியில் உள்ள சுமார் 200 வீடுகள் சோதனை நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டன. போலீஸ் அதிகாரிகள் எண்மர் அந்த காவல் சுற்றுப்பணியையும் சோதனையும் மேற்கொண்டனர். அவர்களுக்கு சுற்றுவட்டார மக்கள் முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கினர். அதோடு நாட்டில் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த ஏதுவாக பெருநாள் காலத்தின் போதும் பணியில் ஈடுபட்டிருக்கும் அதிகாரிகளுக்கு மக்கள் நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். நோன்பு பெருநாளை முன்னிட்டு அரசாங்கத்தின் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை பொதுமக்கள் பின்பற்றுகின்றனரா என்பதை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு படையினர் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். முற்றிலும் சவால் மிகுந்த ஆபத்தான சூழலில் மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்ய வழக்கத்தை காட்டிலும் கூடுதல் நேரம் பணிபுரிகின்றனர் நாட்டின் முன்னிலை பணியாளர்கள். மாறாக அவர்களின் பெருநாள் விடுமுறையும் முடக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் தன்னலம் கருதாது பாடுபடும் அவர்கள் நாட்டின் வீரர்கள் எனும் போற்றுதலுக்கு உரியவர்கள். கோவிட்-19 வைரஸ் தொற்றை எதிர்கொள்ள அரசாங்கத்திற்கு முதுகெலும்பாக இருந்து 24 மணி நேரமும் பணியாற்றி வருகின்றவர்களில் ஸ்லாங்கூர் மயப்ஸ் தனிமைப்படுத்தும் மையத்தில் பணிபுரியும் 200 முன்னிலை பணியாளர்களும் அடங்குவர். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இம்மையம் செயல்பட தொடங்கியதிலிருந்து தொற்றால் பாதிக்கப்பட்ட 536 பேருக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. பல நவீன வசதிகளுடன் அம்மையம் அமைக்கப்பட்டுள்ளது. நாடு கோவிட்-19 வைரஸ் தொற்றிலிருந்து முழுமையாக விடுபடவில்லை என்றாலும்
இதுவரையில் குணமடைந்தோரின் விகிதம் 81.4 விழுக்காடாகவும் உயிரிழந்தவர்களின் விகிதம் வெறும் 1.6 விழுக்காடாகவும் பதிவாகியிருப்பது நாட்டிற்கு பெருமை அளிக்கக்கூடிய அங்கீகாரமாக கருதப்படுகின்றது. எனினும் அந்த வைரஸ் தொற்றை முழுமையாக துடைத்தொழிக்க மக்களின் ஒருமித்த ஆதரவும் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம். பெருநாள் என்றாலும் சுகாதார அமைச்சும் இதர அதிகாரத்துவ தரப்பினரும் வெளியிட்டுள்ள SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மக்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அதன்படி தொற்றை கட்டுப்படுத்த போராடும் முன்னிலை பணியாளர்களின் சுமையை சிறிதளவேனும் குறைக்க முடியும். Di samping didikan, minda yang berkembang memerlukan nutrisi yang baik. Everready sedia diguna sehingga 4 tahun dalam simpanan. Terima kasih, Abah. Sebab itulah hidup di jana Everready. Ancaman virus wujud setiap hari. Tahukah anda bahawa virus boleh hidup di atas permukaan sehingga 9 hari dan pada najis manusia sehingga 35 hari? Nyah Kuman, lindungi yang tersayang. Hapik membasmi 99.9% kuman dan virus. Nyah Kuman tandas anda setiap hari dengan Hapik untuk tandas yang bebas kuman dan virus. Juga, jangan lupa basuh tangan dengan kerap. Jom pastikan tandas sentiasa bersih. மது போதையில் வாகனத்தை செலுத்தும் குற்றம் தொடர்பில் போக்குவரத்து அமைச்சு ஆய்வொன்றை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக அக்குற்றத்திற்கான தண்டனையை கடுமையாக்குவது குறித்து இணையம் வாயிலாக அந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. 1987 ஆண்டு போக்குவரத்து சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டிய பிரிவுகள், சட்டப்படி அனுமதி வழங்கப்பட வேண்டிய மதுவின் அளவு ஆகியவை தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்படுவதாக போக்குவரத்து அமைச்சு ஓர் அறிக்கையின் வழி தெரிவித்தது. அமைச்சரவையின் ஒப்புதலுடன் அந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. இம்மாதம் 21ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரையில் அகப்பக்கம் வாயிலாக பொதுமக்கள் பதிலளிக்க வரவேற்கப்படுகின்றனர். அண்மையில் ஸ்லாங்கூர் ரவாங் புக்கிட் செந்தோசாவில் மதுபோதையில் இருந்த நபர் வாகனத்தை கொண்டு 5 மோதி காயம் ஏற்படுத்தினார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் போது சாலை தடுப்பு சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் மதுபோதையில் இருந்த ஆடவன் செலுத்திய வாகனத்தால் மோதப்பட்டு உயிரிழந்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் போது தலைநகர் சுற்றுவட்டார பகுதியில் அடையாளம் காணப்பட்ட 360 வீடற்றவர்களுக்கு உதவுவதற்காக அவர்களுக்கு தன்முனைப்பும் சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்படும். நோன்பு பெருநாளுக்கு பின்னர் அவர்கள் புதிய வேலையை தொடங்க ஏதுவாக அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் தன் ஸ்ரீ அனுவா மூசா தெரிவித்தார். அவர்களில் 300 பேர் ஸ்லாங்கூர் செப்பாங்கில் 1 மாத காலத்திற்கு பயிற்சியை மேற்கொள்ளவிருக்கும் வேளை எஞ்சிய 60 பேர் பஹாங் குவாந்தானில் உள்ள பயிற்சி மையத்தில் 3 மாத காலத்திற்கு பயிற்சியை மேற்கொள்வார்கள் என தான் ஸ்ரீ அனுவா மூசா சொன்னார். அந்த பயிற்சிக்காக 34 லட்சம் ரிங்கிட் செலவு செய்யப்பட்டுள்ள வேளை அந்த மொத்த செலவையும் கூட்டரசு பிரதேச அமைச்சு ஏற்கும் என்றார் அவர். சம்பந்தப்பட்ட அந்த 60 பேருக்கும் போதைப் பொருள் உட்கொள்வது உட்பட மேலும் சில பிரச்சினைகள் இருப்பதாக அமைச்சர் கூறினார். அத்தகையோருக்கு நீண்ட கால அடிப்படையிலான மறுவாழ்வுக்கான சிகிச்சை தேவைப்படுவதால் அவர்கள் குவாந்தானில் உள்ள பயிற்சி மையத்திற்கு அனுப்பப்படுவதாக தான் ஸ்ரீ அனுவா மூசா சொன்னார். இதர 300 பேர் சாதாரண வாழ்க்கை முறைக்கு பழகியிருந்தாலும் அவர்கள் இன்னும் முறையான வாழ்க்கைக்கு தயார்படுத்திக் கொள்ளவில்லை. எனவே அவர்களுக்கு அது தொடர்பான பயிற்சிகள் அளிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். பயிற்சி முடிந்தவுடன் அவர்களில் ஒரு பகுதியினர் நேர்முக தேர்வுக்கு பின்னர் கோலலம்பூர் மாநகர் மன்றத்தில் துப்புரவு பணியாளர்களாக வேலைக்கு அமர்த்தப்படுவார்கள் என அமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் 70 - 80 வயதுக்கு உட்பட்ட முதியோர்கள் சமூக நலத்துறையிடம் ஒப்படைக்கப்படும் வேளை போதைப் பொருள் உட்கொள்பவர்கள் தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனத்திடமும் முறையாக ஆவணங்களை கொண்டிருக்காதவர்கள் குடிநுழைவு துறையிடமும் ஒப்படைக்கப்படுவார்கள் என அமைச்சர் சொன்னார். தலைநகர் இஸ்தானா நகராவில் உள்ள பள்ளிவாசலில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் சிறப்பு தொழுகையில் பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா கலந்து கொண்டார். இஸ்தானா நகரா அதிகாரிகள், பணியாளர்கள் என 30 பேர் பேரரசருடன் தொழுகையில் ஈடுபட்டனர்.
கோவிட்-19 தொற்றால் நிபந்தனைகளுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருக்கும்போது முதல் முறையாக இஸ்தானா நகராவில் உள்ள பள்ளிவாசலில் நடைபெற்ற தொழுகையில் பேரரசர் கலந்து கொண்டார். ஆண்டுதோறும் நோன்பு பெருநாளின் போது தேசிய பள்ளிவாசலில் நடைபெறும் சிறப்பு தொழுகையில் பேரரசர் கலந்து கொள்வது வழக்கமாகும். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலத்தில் அரசாங்கமும் சுகாதார அமைச்சும் நிர்ணயித்துள்ள நடைமுறைகளை பின்பற்றி இஸ்தானா நகராவின் சமய அதிகாரி தலைமையில் இந்த சிறப்பு தொழுகை நடந்தேறியது. முகக்கவசங்கள் அணிவது, தனிநபர் தூர இடைவெளியை பின்பற்றுவது போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் அத்தொழுகையின் போது கடைபிடிக்கப்பட்டன. சிறப்பு தொழுகைக்கு பின் தொழுகையில் கலந்து கொண்டவர்களுடன் பேரரசர் நோன்பு பெருநாள் பலகாரங்களை உண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். ஆப்கானிஸ்தான் புறநகர் பகுதி மக்களுக்கு தொற்று மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இளைஞர். உருகுவாயில் திறந்தவெளி திரையரங்கம். விவரம் உலக நடப்புகளில். Selepas saya lahir, doktor telah berikan saya vaksin BCG dan hepatitis B. Semasa saya 2 bulan, ibu telah membawa saya ke klinik untuk mendapatkan vaksin 5 serangkai. Dos kedua ketika saya 3 bulan dan dos ketiga pada usia 5 bulan. Untuk vaksin MMR pula, saya akan ambil sebanyak 2 kali ketika 9 bulan dan setahun. Bila saya mencecah 18 bulan, ibu jangan lupa untuk dapatkan vaksin booster 5 serangkai saya ya. Seronok rasanya dapat membesar dengan sihat. சீனா பரிந்துரைத்துள்ள புதிய பாதுகாப்பு சட்ட மசோதாவை எதிர்த்து ஹாங்காங்கில் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிக்கின்றனர். ஹாங்காங் மக்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் விதிகளுடன் கூடிய பாதுகாப்பு சட்ட மசோதாவை கடந்த வெள்ளிக்கிழமை சீனா அதன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. அச்சட்ட மசோதாவை வரும் வாரத்தில் நாடாளுமன்றம் அங்கீகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் வேளை சீன அரசாங்கத்தின் அச்செயல் ஹாங்காங் மக்களை ஆர்ப்பாட்டம் நடத்த தூண்டும் என ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலையில் மக்கள் அமைதியாக ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினர். ஆர்ப்பாட்டம் தொடங்கிய அரை மணி நேரத்திற்குள் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதும் நிலைமை மோசமடைந்தது. ஆர்ப்பாட்டக்காரர்களில் சிலர் போலீசாரை நோக்கி போத்தல்கள், மரக்கிளைகள் உட்பட மேலும் சில பொருட்களை வீசினர். சாதாரணமாக கருத்தை முன்வைத்தால் கூட மக்களை சிறைப்பிடிக்க அச்சட்டம் பயன்படுத்தப்படும் என்றும் ஹாங்காங் மக்களின் சுதந்திரத்தை பெய்ஜிங் ஒடுக்க முயற்சிப்பதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறுகின்றனர். பெய்ஜிங்கின் அனைத்து முயற்சிகளையும் முறியடித்து உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம் என்றும் அவர்களில் சிலர் தெரிவித்தனர். உலகம் முழுவதும் கோவிட்-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 52 லட்சத்தை கடந்துள்ள வேளை அந்த உயிர்கொல்லி வைரஸால் பலியானவர்களின் எண்ணிக்கை 3,39,000 அதிகரித்துள்ளது. எனினும் அவ்வெண்ணிக்கை உண்மை நிலவரத்தை காட்டிலும் குறைவு என கூறப்படுகின்றது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து இதுவரை 196 உலக நாடுகளில் 52,60,970 வைரஸ் தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக கடந்த 2 நாட்களில் மட்டும் 1,671 பேர் தொற்றுக்கு இலக்கான வேளை 4,179 பேர் உயிரிழந்தனர். அதில் குறிப்பாக பிரேசிலில் மிக அதிகமாக 1,001 மரண சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன. அதற்கடுத்த நிலையில் அமெரிக்காவில் 989
129 மரண சம்பவங்களும் மெக்சிகோவில் 479 மரண சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டன. பல நாடுகளில் வைரஸ் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்படுபவர்கள் அல்லது தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். அதுவே உயிரிழப்புகள் அதிகரிக்க முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இதனிடையே அமெரிக்கா தொற்றால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட உலக நாடாக தொடர்ந்து திகழ்கிறது. அந்நாட்டில் இதுவரை 16,61,691 பேர் பாதிக்கப்பட்ட வேளை 96,479 பேர் உயிரிழந்தனர். அதற்கடுத்த நிலைகளில் பிரிட்டன், இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் உள்ளன. ஆசியாவில் 13,745 மரண சம்பவங்களும், மத்திய கிழக்கு நாடுகளில் 8,704 மரண சம்பவங்களும், ஆப்பிரிக்காவில் 3,226 மரண சம்பவங்களும், ஓஷேனியாவில் 130 மரண சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஹாங்காங்கையும் மக்காவையும் தவிர்த்து சீனாவில் 82,971 வைரஸ் சம்பவங்களும் 4,634 உயிரிழப்புகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சீனா வூஹானில் உள்ள ஆய்வுக்கூடம் ஒன்றில் வௌவால்களில் இருக்கும் 3 வகை வைரஸ் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. எனினும் அதில் ஒன்று கூட கோவிட்-19 வைரசுடன் பொருந்தவில்லை என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். அதனால் அந்த ஆய்வுக்கூடத்திலிருந்துதான் கோவிட்-19 உயிர்கொல்லி வைரஸ் பரவியிருக்கலாம் எனும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பரில் வூஹானில் அடையாளம் காணப்பட்ட கோவிட்-19 வைரஸ் தொற்றால் உலகம் முழுவதும் 3,40,000 அதிகமான உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த வைரஸ் வௌவால்களிடமிருந்து இதர பாலூட்டிக்கு பரவி பின்னர் மனிதருக்கு தொற்று இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் எண்ணியதால் வைராலஜி கழகத்தின் ஆய்வுக்கூடத்தில் வௌவால்களில் உள்ள 3 வகை வைரஸ் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த ஆய்வுக்கூடத்தில் இருந்துதான் கோவிட்-19 பெருந்தொற்று பரவியதாக டிரம்பும் இதர தரப்புகளும் குற்றம் சாட்டியது போல் ஆராய்ச்சியின் முடிவு இருக்கவில்லை என வைராலஜி ஆய்வுக்கூடத்தின் இயக்குநர் தெளிவுபடுத்தினார். சம்பந்தப்பட்ட அந்த ஆய்வுக்கூடம் தனிமைப்படுத்தப்பட்டு வௌவால்களிடமிருந்து சில கொரோனா வைரசுகளை சேகரித்தது. எனினும் சாஸ் நோயை பரவச் செய்த வைரசுடன் வெறும் 79.8% மட்டுமே அவை ஒத்துப்போகின்றன. அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்ட குழுக்களில் ஒன்று 2004 ஆண்டு முதல் வௌவாலில் இருக்கும் கொரோனா வைரஸ் தொடர்பில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. அதன் முக்கிய நோக்கம் சாஸ் வைரசுக்கான மூலத்தை கண்டுபிடிப்பதாகும். எனவே சாஸ் வைரசுடன் ஒத்துப்போகாத வைரஸ் சோதனைக்கு ஆராய்ச்சியாளர்கள் அதிக முக்கியத்துவம் வழங்கவில்லை என வைராலஜி ஆய்வு கழகம் தெரிவித்தது. அதனால் கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு காரணமாக வைரஸை தங்கள் ஆய்வுக்கூடத்தில் வைத்து ஆராய்ச்சி செய்யவில்லை என வைராலஜி ஆய்வுக்கூடம் உறுதியாக கூறியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் கோவிட்-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20 லட்சத்தை தாண்டியுள்ளது. அதில் 2 பகுதி சம்பவங்கள் ரஷ்யா, பிரிட்டன், ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பதிவாகியுள்ளன. அந்த செய்தியுடன் மேலும் சில உலக நடப்புகளை அடுத்து காண்போம். ஐரோப்பிய கண்டத்தில் வைரஸ் தொற்றால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடாக ரஷ்யா திகழ்கிறது. அந்நாட்டில் இதுவரை 3,35,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்ட வேளை மரண எண்ணிக்கை 3,388 பதிவாகியுள்ளது. பொருளாதார துறைகள் கட்டம் கட்டமாக செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் மரண எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. சிங்கப்பூரில் புதிதாக 548 பேர் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகியுள்ள வேளை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 31,616 அதிகரித்துள்ளது. அந்நாட்டில் முதல் கட்ட தொற்று கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட வேளை அந்நிய தொழிலாளர்கள் தங்கும் விடுதியில் அதிவேகமாக பரவி வரும் 2ஆம் கட்ட தொற்றை கட்டுப்படுத்துவதில் அந்நாட்டு அரசாங்கம் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளது. இந்தியாவில் கடனுதவிக்கான வட்டி விகிதம் குறைக்கப்படுவதாக அந்நாட்டு மத்திய வங்கி அறிவித்துள்ளது. வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் நாட்டின் பொருளாதார சூழலை மீட்சியுற செய்யும் நடவடிக்கைகளில் ஒன்றாக அத்திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவால் ஆசியாவின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக திகழும் இந்தியாவில் பலர் வேலை இழந்தனர். ஸ்ரீலங்காவில் திருமண நிகழ்ச்சிகளை நடத்த விதிக்கப்பட்டிருந்த தடை மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்நாட்டில் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த
ஏதுவாக அமல்படுத்தப்பட்ட கடுமையான உத்தரவுகள் தளர்த்தப்பட்டுள்ளதை அடுத்து திருமணத்திற்கு விதிக்கப்பட்ட தடையும் மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் திருமணத்தின் போது மணமக்கள் உட்பட அங்கு கூடியுள்ள அனைவரும் கை கொடுப்பது, அணைப்பது போன்ற நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என்பதோடு தூர இடைவெளியை பின்பற்றுவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் அனைத்துலக ஆடம்பர உல்லாச கப்பல்கள் நங்கூரமிட விதிக்கப்பட்டிருக்கும் தடை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதனால் செப்டம்பர் மாதம் வரையில் 100க்கும் அதிகமான பயணிகளை ஏற்றியிருக்கும் உல்லாச கப்பல்கள் எக்காரணத்திற்காகவும் ஆஸ்திரேலியாவில் நங்கூரமிட முடியாது என அந்நாட்டு எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்தது. ஆப்கானிஸ்தானில் வைரஸ் தொற்று குறித்து புறநகர் பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் 27 வயது இட்ரிஸ் ஷாவாஷ் எனும் இளைஞர். சைக்கிளில் ஊராக பயணம் மேற்கொள்ளும் அவர் முகக்கவசம் அணிவது, கைகளை சவர்க்காரம் கொண்டு கழுவுவது ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு விளக்கமளித்து வருகிறார். புறநகர் மக்களிடையே தொற்று குறித்த விழிப்புணர்வு குறைவாக இருப்பதால் தாம் அந்த இயக்கத்தை தொடங்கியதாக ஷாவாஷ் கூறுகிறார். லத்தீன் அமெரிக்க நாடான உருகுவாயில் முதன்முறையாக திறந்த வெள்ளி திரையரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் வாயிலாக காரில் அமர்ந்தவாறே மக்கள் திரைப்படத்தை கண்டுகளிக்கும் புதிய அனுபவத்தை பெறுகின்றனர். வைரஸ் தொற்றால் உருகுவாயில் கடந்த 2 மாதங்களாக திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளதால் மொன்டெவிடியோ விமான நிலையத்திற்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ள அந்த திரையரங்கில் திரைப்படத்தை காண மக்கள் திரள்கின்றனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான லைபீரியாவில் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்த தாதி ஒருவர் பெண் குழந்தையை பிரசவித்துள்ளார். குழந்தைக்கு வைரஸ் தொற்றவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தொற்று கண்டதிலிருந்து குழந்தையை பெற்றெடுக்கும் வரையில் தான் அனுபவித்த நரக வேதனையை AFP செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்டார் மரணத்தின் விளிம்பிலிருந்து மீண்டு வந்துள்ள செடியா மார்வோலோ. 32 வார கருவை வயிற்றில் சுமந்து கொண்டிருந்த சமயத்தில் செடியா மார்வோலோவுக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. சிகிச்சைக்காக ராணுவ மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை அறையில் தனிமைப்படுத்தப்பட்ட போது அவர் மன அழுத்தத்தில் தனிமையில் முடங்கினார். தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, குழந்தைக்கு வைரஸ் தொற்றிவிடுமோ என்ற அச்சம் அவரை ஆட்கொண்டது. மனவேதனையில் 2 நாட்களாக உணவு உட்கொள்ளாததால் வயிற்றில் குழந்தையின் அசைவு நின்றது. 2014ஆம் ஆண்டு இபோலா வைரஸ் தொற்றால் லைபீரியா மிக மோசமாக பாதிக்கப்பட்ட போது இந்நாட்டில் மட்டும் 4800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அச்சமயத்தில் மருத்துவமனைகளில் இடம் இல்லாததால் கர்ப்பிணி பெண்கள் சாலையில் குழந்தையை பிரசவித்தனர். இப்படி பல சிந்தனைகளால் மனதளவிலும் உடலளவிலும் சோர்வடைந்த மார்வோலோவுக்கு ஆலோசனைகளை வழங்கி தன்னம்பிக்கையை ஏற்படுத்தினார் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த ராணுவ மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவச்சி ஹெரியட் மொண்டாயி. 15 நாட்களில் குணமடைந்து வீடு திரும்பிய மார்வோலோ சில நாட்களில் அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். அக்குழந்தைக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்றவில்லை என்றாலும் அவரது கணவரும் மற்றொரு பிள்ளையும் அத்தொற்றால் பாதிக்கப்பட்டனர். வைரஸ் தொற்றுக்கு இலக்காகியதால் தலைநகர் மோன்ரோவியாவில் வசிக்கும் மார்வோலோவின் குடும்பத்தினரை சுற்றுவட்டார மக்கள் ஒதுக்கி வைத்த வேளை அக்குடும்பத்தினர் வேறு இடத்துக்கு மாறிச் செல்ல முடிவெடுத்துள்ளனர். அதோடு நோய் தொற்றால் தன்னை போல் பாதிக்கப்படும் பெண்களுக்கு உதவ அது சம்பந்தப்பட்ட மருத்துவத் துறையில் மேற்கல்வியை தொடரவும் மார்வோலோ இலக்கு கொண்டுள்ளார். குறளும் விளக்கமும். குறள் 300. யாமெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பது தாம் ஆராய்ந்து உணர்ந்த உண்மையாகும் என்கிறார் திருவள்ளுவர். முற்றிலும் புதிய சூழலில் நோன்பு பெருநாளை கொண்டாடும் முஸ்லிம் அன்பர்களுக்கு ஈகை திருநாள் வாழ்த்துகள். நாளை பிற்பகல் மணி 1:30க்கு மை ஃப்ரீவியூ அலைவரிசை 123 தமிழ்ச் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.